புயூத்தினா அஹப்பு இலைனா மின துன்யா வமா ஃபீஹா. நபிகளாரின் ஒரே ஒரு ரோமம் உதிர்ந்த ரோமம் எங்கள் வீட்டில் இருப்பது உலகமே எங்களுக்கு இருப்பதை விட அந்த ஒற்றை ரோமம் மேலானது. சொன்னது யார்? சஹாபாக்கள். பதிவு செய்கிற அல்லமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அன்னலாரினுடைய உதிர்ந்த ரோமத்தை, நகத்தை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை, அவர்களின் ஆடைகளை, அவர்களின் வியர்வையை, அவர்களின் எல்லா பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அனுபவித்த சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்னலாரின் ஒரு ரோமம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட சிறந்தது. எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்காத்துகளை எல்லாம் கொண்டாடுகிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இன்றைக்கு நிறைய பேர் அதை விமர்சிக்கிறார்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். பிறை 10 மினாவிலே கல்லடித்தாகிவிட்டது. குர்பானியும் முடிந்து விட்டது. தலைமுடி எடுப்பதற்கு அமர்கிறார்கள். வழக்கமாய் ஹஜ்ஜில் நபிகளாருக்கு தலைமுடி எடுத்து விடுபவர் முஅம்மர் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅம்மர் வருகிறார். அன்னலாருக்கு யௌமுன் நஹரில் தலைமுடி எடுப்பதற்கு வருகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு முடியெடுக்க வருகிற போது அவருக்கு பின்னாலே பெருங்கூட்டம் வருகிறது. எதற்கு தெரியுமா? நீங்கள் முடியை எடுத்துட்டா கீழே மட்டும் போட்டுறாதீங்க, நாங்கள் பக்கத்திலேயே நிற்கிறோம், எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை நோக்கி அமர்கிறார்கள். வலது பக்கமாக முடியெடுக்க சொன்னார்கள். முஅம்மர் வலது பக்க தலை முழுக்க வலித்து எடுத்தார். அவருக்கு ஏதோ திட்டம் இருக்கிறது. முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அன்னலாரின் முடியை அப்படியே எடுத்துக்கலான்னு நினைச்சாரோ என்னவோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை கொண்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அபூ தல்ஹா தஆல் கஸ்ஸிம் பைன அஸ்ஹாபிக். அபூ தல்ஹா இங்கே வாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவின் பாதையில் நிறைய இழந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள். தான் சாப்பிடாமல் அல்லாஹுவின் தூதரின் விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுத்து தன் சொத்தையெல்லாம் தாரை வார்த்த அபூ தல்ஹாவை மறக்க கூடாத இடத்தில் வைத்து அபூ தல்ஹாவை கூப்பிட்டு, இதோ இதை வைத்துக்கொள், உனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடு.